ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் தென்னிந்திய மாணவர் சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், சொல்லுங்க, இந்த பேரணி எங்கு தொடங்கியது, எவ்வளவு தூரம் நடைபெற இருக்கு? நிச்சயமாக திவ்யா, அதாவது இந்த பேரணியாவது சென்னையில் கலங்கரை விளக்கத்தில் தொடங்கி தற்போது உழைப்பாளர் சிலையில் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணியை பொறுத்த மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சமூக வலைதளங்களை மட்டுமே நம்பி இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட போது கூட அந்த அளவிற்கு கூட்டமானது கூடும் என்ற அந்த அமைப்பாளர்களே நினைத்திருக்கவில்லை. குறிப்பாக கேரன் வெல்ஃபேர் என்ற அமைப்பின் மூலமாக இந்த போராட்டமானது ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த போராட்டமானது தற்போது இந்த போராட்டம் என்ற அளவில் இருந்து தற்போது பேரணி என்ற அளவுக்கு மாறியது. குறிப்பாக சென்னையிலிருந்து மட்டும் இந்த பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவருமே ஜல்லிக்கட்டை பொங்கலுக்குள் நடத்துவதற்கான அவசர சட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டும். உள்ளிட்ட அனைத்து பாரம்பரிய விளையாட்டுகளையும் நடத்த வேண்டும் என்பதை இவர்களது கோரிக்கையாக உள்ளது. சென்னை கலங்கரை விளக்கத்தில் தொடங்கி தற்போது சென்னை உழைப்பாளர் சிலையில் உள்ள மெரினா கடற்கரை பேரணியானது நிறைவுற்றிருக்கிறது. இந்த பேரணியின் முடிவில், அதாவது தொடர்ச்சியாக போராட்டங்களையும் அறிவித்து இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்பதாக இவர்கள் அனைவரும் உறுதியேற்றுள்ளனர். சதீஷ், இந்த பேரணியில எந்தெந்த அமைப்பு ஈடுபட்டிருக்காங்க? நீங்க சொன்னீங்க சமூக வலைதளங்கள் மூலமா இளைஞர்கள் கிட்ட இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணி கொண்டு வந்திருக்காங்கன்னு. சோ வேற எந்தெந்த அமைப்புகள்லாம் இந்த பேரணியில ஈடுபட்டு இருக்காங்க? நிச்சயமாக இந்த பேரணி மட்டும் இந்த பிரச்சாரத்துக்கு பின்பாக சென்னை மீன் பேஸ்புக், அதாவது முகநூலில் சில பிரபலமாக இருக்கும் ஒரு வலைதளம் இந்த பேரணியை அளவில் பகிர்ந்து இதற்கான கூட்டத்தை பெறுவதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டுகிறது. குறிப்பாக தற்போது அதிக அளவில் இளைஞர்களால் கவரப்படும் பகிரப்படும் அந்த டூல் மூலமாக இதை பகிர்ந்து தற்போது 2000க்கும் மேற்பட்டோர் அவசர சட்டம் கொண்டு நடத்த வேண்டும் என்பதாகவே உள்ளது. இந்த பேரணியில் மட்டும் அமைப்பாக இல்லாமல் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து அமைப்புகளின் பெயர்கள் இல்லாமல் அனைத்து பதாகைகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. தற்போது அந்த பேரணியில் பங்கு பெற்ற ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் என்ன பேசுவோம். இந்த பேரணிக்கு எதற்காக வந்திருக்கீங்க? ஜல்லிக்கட்டோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு. நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம நாட்டின் மாட்டோட பிரீடு, நம்ம தமிழ்நாடு பிரீடெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்றாங்க. ஆனா ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், ஜல்லிக்கட்டு வேணும். பேன் பீட்டா பீட்டா பேன் 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 பீட்டா பேன். அதாவது அவர்களது அறுவலக குழு ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் எனவும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக முட்டுக்கட்டை போடும் பல அமைப்புகளை உடனடியாக தடை செய்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதாகவே உள்ளது. திவ்யா, சதீஷ், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.